ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் இந்த வின்டர் சீசனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கோல்ட் ஃப்ரெண்ட்லி ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட்லி இந்த மாதிரி ஹேர் பேக்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் கறி லீவ்ஸ், அதாவது கருவேப்பிலை. இதை கொஞ்சமாக தேவையான அளவு எடுத்துக்கலாம். இதில் எக்கச்சக்கமான விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு இருக்குது. இது நம்ம ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும், ஹேர் ரூட்ஸை வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கிளாஸ் வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். தென் இதில் நம்ம எடுத்து வச்சு கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பாயில் பண்ணணும். இப்போ இதை நல்லா பாயில் பண்ணின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பாயில் பண்ணின இந்த கறி லீவ்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் கறி லீவ்ஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பவர்ஃபுல்லான ஹேர் பேக் ரெடி. இதை டைரெக்டாக ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஹேர் பேக் முக்கியமாக நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். நமக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அது வராமலையும் பார்த்துக்கும். உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக கருகருன்னு வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த ஹேர் பேக்கை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எப்போதும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஹேர் பேக்ஸ், ஹேர் ஆயில், ஹேர் சீரம் இதெல்லாம் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 7 டேஸ் ஹேர் கேர் ரொட்டீன்னு ஒரு சார்ட் ஃபார்மில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.